அதான் மொத்தமாக படிக்கிறேன். இல்லை அவங்க பேர் தானே இப்போ பேர் படிக்க. அஸ்ஸலாமு அலைக்கும். மேலே மேட்டரை படிக்க சொல்றீங்க. ஆகவே இவர்கள் 7 நபர்கள் மீது எங்கள் ஜமாத் பைலா சட்டத்திட்டத்தின்படி பரிகாரமுரிய நடவடிக்கை எடுக்க தமிழ்நாடு வக்ஃப் வாரியத்தின் ஒப்புதல் பெற 30/4/2023 நடைபெற்ற எங்கள் நிர்வாக சபை கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. ஆகவே தக்க நடவடிக்கைக்கு ஒப்புதல் வழங்க கேட்டுக்கொள்கிறோம். 7 நபர்களின் விவரம்: எம் கலீல் ரஹ்மான், சன்னாப் முகமது முஸ்தபா, ஏ அப்துல் ஹக், நானாச்சினா அகமது, எம் ஜாகிர் ஹுசேன், மூனா யூனா, முகமது அபுபக்கர், கே சாகுல் ஹமீத், சன்னாப் காதர் மைதீன், அபுபக்கர் சித்திக், மீனா ஆனா முகமது அலி, NSM முகமது யூசுப், நானாச்சீனா முகமது இஸ்மாயில், எஸ் முகமது அனிபா, தீக்கொளுத்தி சையது முகமது. இவர்கள் 7 பேர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுத்துள்ளோம். அஸ்ஸலாமு அலைக்கும். இதில் என்ன ஒன்று நம்ம தெரிஞ்சுக்கிறோன்னு சொன்னால், சென்னையில் ஒரு ட்ரஸ்டி போர்டு இருக்குது, வீரசோழன் இஸ்லாமிய உறவுமுறை ட்ரஸ்டி போர்டு. கும்பகோணத்தில் ஒரு ட்ரஸ்டி போர்டு இருக்குது. திருச்சியில் ஒரு ட்ரஸ்டி போர்டு இருக்குது. இப்போ சென்னையில் நிர்வாகியாக ஒரு 50 பேரை வச்சுருக்கான். கும்பகோணத்தில் ஒரு 35லேருந்து 40 பேரை வச்சுருக்கான். திருச்சியில் ஒரு 45 பேரை வச்சுருக்கான். இதே ஜமாத் அவங்களுக்கு. ஊரில் மக்கள் 4000 தலைக்கட்டுதாரர் இருக்காங்கல்ல, ஒருத்தனை கூப்பிட மாட்டாங்க. ஒரு மருந்துக்கு கூட நீ வந்து ஜமாத்தில் வந்து ஒரு கூட்டத்தில் கலந்துக்கன்னு சொல்லி கூப்பிட மாட்டாங்க. இன்னும் ஒரு காலம் இருந்துச்சு, அப்படி கூப்பிட்டா கூட தரையில் உட்கார வச்சு இவங்கெல்லாம் மேடையில் உட்காந்துருப்பாங்க. நாங்கள் ஹை குவாலிட்டி டீம் லீடர்ஸ், எங்கள் காலு கீழே தான் நீங்கள் உட்காருன்னு சொல்லி தரையில் உட்கார வச்சுருவாங்க. அப்புறமேட்டு இந்த நிர்வாகிகள் பூரா இந்த கும்பகோணத்துலேருந்து ஒரு 10 நிர்வாகிகள், சென்னையிலேருந்து ஒரு 10 நிர்வாகிகள், திருச்சியிலேருந்து அப்படியே ஒரு ஃபிலிம் காட்டுறது. 3 நாளைக்கு ஊரை வளம் வர்றது, எங்கெங்கெல்லாம் வக்ஃபு சொத்து இருக்கோ அவங்களுக்குள்ளேயே பேரம் பேசிக்கிறது. இதை என்ன பண்ணலாம், அவன் பேரை இதில் போடலாம், இதை பேரை இதில் போடலான்னு சொல்லி இப்படி சூறையாடப்பட்ட எங்கள் சொத்து 500 கோடி ரூபாய் சொத்து. இன்றைக்கி வக்ஃபோர்டில் வந்து முதல்ல வந்து வெறும் 22 கடை தான் இருக்குன்னு சொல்லி காமிச்சானுங்க. வெறும் 22 கடையை தான் இத்தனை வருஷமாக காமிச்சது வக்ஃபோர்டில். இந்த வீரசோழன் இஸ்லாமிய உறவின் முறை தேர்தல் ஒருங்கிணைப்பு கமிட்டி வந்த பிறகு ஒவ்வொரு கடையாக கணக்கு பார்த்தா 144 கடை வருது. அடப்பாவிகளா, வெறும் 22 கடை தான், வெறும் 22 கடையை வச்சுட்டு 134 கடையை போய் மறுபடியும் வக்ஃபு செய்ய வச்சு, கல்யாண மண்டபத்தை வக்ஃபு செய்யாமல் இருந்ததை மறுபடியும் கல்யாண மண்டபத்தை வக்ஃபு செய்ய வச்சு, மதரசா வக்ஃபு செய்ய, இப்படி ஒவ்வொன்றையும் நாங்களே வக்ஃபு செய்ய வச்சோம். ஆனால் இன்றைக்கி முறைப்படி அதை வக்ஃபு பண்ணியிருக்கா, அந்த வக்ஃபு சொத்து முறைப்படி இருக்கான்னு சொன்னால் இல்லை. நம்ம அண்ணன் சொல்லும்போது ஒன்று சொன்னாங்க. ஒருத்தர் வந்து என்ன சொல்கிறாரு, இந்த இவங்களுடைய அண்ணன் தான் அவர், வேறு யாரும் கிடையாது. இவர்கிட்ட வந்து சொல்கிறாங்க, உங்கள் அண்ணன் சொத்து வந்து ஒன்று இருக்குது, அது வந்து இந்த மாதிரி ஆட்டையை போட்டாங்க, உன் அண்ணனை வந்து அவங்க தாய் தப்பனுடைய டெத் சர்டிஃபிகேட் எடுத்து வர சொல்லி அந்த சொத்தை மீட்டு அவர்கிட்ட நாங்கள் கொடுத்துட்றோன்னு சொல்கிறாங்க. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, இவங்க சொன்ன உடனே அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு டெத் சர்டிஃபிகேட் எடுத்து வந்து 12 வருஷம் சின்ன பள்ளிவாசலில் கிடையாக கிடந்தார். அவர் என்கிட்ட கடைசியாக வந்து கண்ணீர் விட்டார். அதான் நான் 12 வருஷம் தான் அந்த சொத்தை மீட்கிறதுக்கு நான் போராடி இங்கே பள்ளிவாசலில் இங்கே வந்து கிடந்தேன். என் வேலையை விட்டேன், எல்லாத்தையும் விட்டேன். நான் ஒரு காலேஜில் வேலை செஞ்சேன். அந்த காலேஜ் பசங்கள்கிட்டலாம் நான் பிச்சை எடுத்தேன் தான். ஆமாம், பிச்சை எடுத்து நான் 6 லட்ச ரூபா செலவு பண்ணி அந்த சொத்தை நான் மீட்டினேன். ஆனால் மீட்டினவுடனே சொல்லிட்டாங்க, சொத்து ஓன் சொத்து இல்லை, உன் பேரோட ஒத்து போகிற மாதிரி இருந்ததுனால நான் அப்படிலாம் செஞ்சோம். ஆனால் நீ வந்து அப்போவே 30 சென்ட் இடத்த நீ ஒரு ஆள் பேரில் பட்டா போட்டான், 2 சென்ட் இடத்த இங்கே இருக்கிற கணக்கு புள்ள பேரில் பட்டா போட்டானுங்க. இவருக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த சொத்து கொடுக்கலைங்க. பைத்தியம் பிடிச்ச மாதிரி சின்ன பிள்ளை தேம்பி அழுத மாதிரி அவர் அழுதாருங்க. என்கிட்ட வந்து ஏதாவது சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நான் அவரை கூட்டிகிட்டு நான் அட்வொகேட்டை போனேன். அட்வொகேட் ஒரே ஆள் சொன்னார், பாய் நீங்கள் அந்த கவலையை விடுங்க, உங்கள் தம்பியை கூட்டிகிட்டு வாங்க, ஒரு சைன் மட்டும் பண்ணுங்கள், அந்த சொத்தை 60 சென்ட் சொத்தை நான் மீட் தரேன்னு சொன்னால் தம்பி ஒத்துக்கிற மாட்டேன்ட்டாரு, மிரட்டுறாங்க தம்பின்னு சொல்லி. இப்போ கூட என்னென்னா கடைக்கு 144 கடைக்கு நாங்கள் நேற்று நோட்டீஸ் கொடுத்தோம். இப்போ இந்த டெம்பரவரி தலைவர், எந்த அங்கீகாரம் இல்லாத ஒரு தலைவர் இருக்கார்ல இப்போ இங்கே, அவர் என்ன பண்ணியிருக்காரு, அவ்வளோ கடைகள்லையும் போய் அந்த கூட்டத்துக்கு போனால் நாங்கள் கடையை காலி பண்ணிடுவோம், நீங்கள் கூட்டத்துக்கு போகக்கூடாது, மீறி உங்கள் பேரை அங்கே நாங்கள் பார்த்தமாக்கோம், அடுத்த நிமிஷம் நீங்கள் கடையை காலி பண்ண வேண்டியது ஒன்று. இப்போ வந்து நியூஸ் எங்களுக்கு மிரட்டல், காலையிலேருந்து மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு கடைக்காக ஃபோன் பண்ணி கூட்டத்துக்கு போகக்கூடாது, கூட்டத்துக்கு போகக்கூடாது, கூட்டத்துக்கு போகக்கூடாதுன்னு இப்படி மிரட்டி 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 இந்த எங்கள் மக்களை என்ன
அதாவது வந்து அப்படியே பழக்கப்படுத்தினாங்க இந்த 15 வருஷமா. அதனால் இன்ஷா அல்லாஹ் எங்கள் ஊருக்கு நீங்கள் ஒரு விடிவு காலத்தை தேர்ந்தெடுத்து கொடுங்க. நிர்வாகிகள் வந்து தேர்தல் மூலியமாக நிர்வாகம் தேர்ந்தெடுக்கப்படணும். இதுதான் எங்களுடைய கோரிக்கை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.